பிக் பாஸ் அப்டேட்ஸ். இந்த வாரம் கமல் சார் வந்து யாருக்கெல்லாம் ஸ்ட்ரைட் கார்டு கொடுத்தாரு, யாரை பாராட்டினாரு, என்ன திட்டம் வச்சாரு அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீண்டும் மீண்டும் பார்க்குறவங்களுக்கும் பார்க்க மிஸ் பண்ண எல்லாருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். இந்த பிக் பாஸ் சீசன் 7ஓட அடுத்த வார கேப்டன்சி போட்டிக்கான போட்டியாளர் தேர்வு நடைபெறும். யுகேந்திரன் சார் நான் சூஸ் பண்றேன். மணியை சூஸ் பண்றேன் பிக் பாஸ். விக்ரம் ப்ரோவையும் ஜோவிகாவையும் சொல்றேன் பிக் பாஸ். விக்ரம் சொல்றேன். ரெண்டாவது வந்து நான் அக்ஷயா சொல்வேன். யுக்ஸ்க்கு வோட் பண்றேன். செகண்ட் வோட் வந்து ஐல் சே பூர்ணிமா. நான் ஜோவிகா சொல்றேன். இந்த ரெண்டு வீட்லயும் சேர்ந்து ஓட்டு வாங்கி அங்க ஒரு ஸ்டாரை வாங்கி காதுல மாட்டி சுத்தின்னு இருக்காருல்ல, அதுக்காகவே அவரை நான் இந்த வாட்டம் கேப்டனுக்கு நாமினேட் பண்றேன். ஐஷுவ கேப்டனா தேர்ந்தெடுக்க ஆசைப்படுறேன் சார். பிக் பாஸ் என்னோட ஓட்டும் ஐஷுக்கு. எனக்கும் நானும் ஐஷு தான் ஓட் பண்றேன். யுகேந்திரன், ஜோவிகா, ஐஷு, நீங்க 3 பேர் தான் அடுத்த வார தலைவர் போட்டியில் போட்டியிட தேர்வாகும் போட்டியாளர். விக்ரம், முடிவை சொல்லுங்க. பிக் பாஸ் யுகேந்திரன் சார். யுகேந்திரன், வாழ்த்துக்கள். அகம் டிவி வழியே அகத்திற்குள் விஷயங்கள் பேசணும். முக்கியமான ஒரு விஷயம், அது அலசப்படாமல் விடுபட்டது. அதை இன்னைக்கு பேசுவோம். தலைவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? எந்த தலைவர் கேட்கக்கூடாது, சென்ற வாரத்தின் தலைவர் போயிட்டு யோசிச்சு முடிவெடுப்பாப்ல சார். ரெண்டு பேருக்கும் சண்டை சச்சரவு இல்லாம காமனா பண்ணிட்டு இருந்தாரு சார். சண்டை சச்சரவு இல்லைன்றீங்களா? ஆமா, வேற சண்டை வேறங்கிறீங்க. கண்டென்ட் தான் சார் அது. லாஸ்ட் வீக் ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணாரு. நானே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் விக்ரமான பெஸ்ட் கேப்டன் அப்படின்னு நானே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். பேஷண்டா இருந்தாரு. பேஷன்ஸ். உங்களுக்கு அது சௌரியமா இருந்ததா? எப்படி இருந்தது? எஸ் சார். கேப்டனா இல்லாம எப்பயுமே ஹவுஸ்மேட் மாதிரி இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு சில இடங்கள்ல பேசி இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அதுதான் சார். தேங்க்யூ. இப்போ கேப்டன் தன்னுடைய கருத்தை சொல்லட்டும், கேட்கலாம். பிக் பாஸ் சொல்லுங்க கமல் சார். சுத்தி வளைக்க வேண்டாம், நேரம் உங்கள்கிட்டயே வந்துட்டேன். கெடு கொடுப்பாரு, ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறேன், அதுக்குள்ள சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ்? கமல் சார், இந்த வாரம் முழுக்க என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. நீங்க அவரை இப்படி நோக்கடிச்சிட்டீங்க. ரிலாக்ஸ். தேங்க்யூ. நீங்க பேஷண்டா இருங்க ப்ளீஸ். மாயா, பூர்ணிமா, விஷ்ணு சேர்ந்து ஒன்னா உட்காருங்க. இந்த காம்போல விஷ்ணு செட் ஆக மாட்டேங்கிறாரு, அதனால நீங்க சேவ்டு. சார், only content சார். அதெல்லாம் I don't think I did this. எல்லாரும் ஒரு வார்த்தையை பிடிச்சிருக்கீங்க, கண்டென்ட் கண்டென்ட். பூர்ணிமா,
நான் வந்து எனக்கு தெரியல எங்க இது தப்பா போயிருக்குன்னு அதை நான் அவங்க கிட்டயே சொல்லி சண்டையும் போட்டிருக்கேன். இதுவே கண்டென்ட்டா இருக்குமோன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இல்ல சார், மாயா சொன்னதுல இருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா கண்டென்ட் தான் அவங்க வேலைன்னு. உங்களுக்கும் கண்டென்ட்ல ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அவங்களும் ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்கல்ல. உங்க 2 பேருக்கும் இது நாங்க ஏற்பாடு பண்ண கண்டென்ட் எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி கை தட்டுறாங்க அந்த மாதிரி தட்ட வேணாமா? எல்லாருமே கமல்ஸரோட வீடியோ பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நாங்க நம்புறோம். அடுத்து வரப்போற எல்லா சம்பவத்தையும் வீடியோவா எடுத்து நாங்க ரெடியா வந்துடுறோம். நீங்களும் இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீங்க பிக் பாஸ் கமெண்ட்ஸை ஒரு குட்டி வீடியோவை எடுத்து கீழே இருக்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. அதுல எந்த வீடியோ பெஸ்டா இருக்கோ அந்த வீடியோவை எங்க ஷோல நீங்க பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்னி மற்றும் பொம்மி.